போக மாட்டோம் என்று அழுகிறாங்க. அப்பொழுது அவள் ஓர்பால் தன் மாமியாரை முத்தமிட்டால் ரூத்து அவளை விடாமல் என்ன செய்தாங்க, கொண்டாள். ஓர்பால் முத்தமிடுறாங்க. ஆனா ரூத்து நெகோமியா அம்மாவை என்ன செய்யல, விடல, பற்றி கொள்கிறாங்களா. எப்படி பற்றி இருக்கிறாங்களா? வேதம் அதுதான் சொல்லப்படுகிறது. நம்ம கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அங்க பாக்குறாங்க நெகோமியா அம்மா கிட்ட கர்த்தர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. என்ன பஞ்சம் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் மாமியாரை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நெகோமியா அம்மாவை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். யார் இருந்தாலும், யாரு நான் இழக்க சங்கித்தாலும் நெகோமியா அம்மாவை நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அப்படின்னு நாம என்ன சொல்றாங்க. அப்பொழுது அவள் இதோ சகோதரி தன் ஜனத்தண்டைக்கும் தன் தேவனிடத்திற்கும் போய்விட்டாலோ நீயோ உன் சகோதரியும் பிறகே திரும்பி போ என்றார். நீயும் போமா அப்படின்னு சொல்றாங்க. ரூத் பார்த்து திருப்பி என்ன சொல்றாங்க, போமான்றாங்க. அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோட பேசாதீங்க. வாசிங்க. நீ போகும் இடத்துக்கு நானே வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நாங்க சொல்றாங்க, சொல்றாங்க, இனிமேட்டு இதை குறித்து என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. நீங்க எல்லாம் எங்க இருந்து இப்போது வந்திருக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் இப்ப எங்க இருந்து வந்திருக்கிறீங்க சகோதரிகளா? இவருடைய அம்மா வீட்டுல இருந்து தான் என்ன செய்திருக்கீங்க, வந்திருக்கீங்களா? ஒருத்தர் சொன்னா நான் இங்க இருந்து வந்திருக்கிறேன், நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறேன். நம்மலாம் இங்க இருந்தவர்கள் கிடையாது. நம்மலாம் ஏதோ தேசத்திலும் ஒரு கிராமத்திலும் ஒரு பட்டணங்களிலும் இருந்துதான் நம்ம இங்க இந்த வேசார் படிக்க என்ன செய்திருக்கிறாரு, கர்த்தர் நம்மள வந்திருக்கிறாரு. அங்க ரூத்து அப்படிதான் சொல்றாங்க, நான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன், திருப்பியே பார்க்கவே மாட்டேன், போகவே மாட்டேன். ஏமாந்து என்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. நீ போகும் இடத்துல நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் என்ன செய்வேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு என்றால் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனமாக இருக்கிறது. நம்மலாம் இங்க யாரா இருக்கிறோம், நம்முடைய ஜனமாக என்ன செய்திருக்கிறோம். யூதை போலதான் இந்த வேசார்படியில நம்ம கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நம்முடைய தேவனை இங்க நம்ம என்ன செய்திருக்கோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். நீ மரணம் அடையும் இடத்துல நானும் இங்க மரணம் அடைவேன். அங்கே அடக்கம் அடைவேன். நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இறந்தா இங்கதான் இறக்கணும், இங்கதான் நம்மள ரெண்டு பேரும் செய்யணும், அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மரணம் ஆனாலும் உண்மை விட்டு என்னை குறித்தாலும் அதற்கு கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்படுவார். நீங்க என்னை விட்டு அங்க ரூத் சொல்றாங்க, கர்த்தர் அது அதிகமாகவும் அதற்கு எனக்கு சரியாகவும் செய்யப்பட. யார் நினைத்தாலும் அதை கர்த்தர் சரியாகவும் அதிகமாகவும் அது என்ன செய்வாரா, கர்த்தர் நமக்கு செய்வாரா. வேதம் அதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. அவள் தன்னோடு கூட வர மன உறுதியை என்ன செய்யறாங்க கண்டு, அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. நம்ம கர்த்தரிடத்துல வந்தா மன உறுதியா என்ன செய்யணும்,
இருக்க வேண்டும். நம்முடைய நசகாரின் சபையில அநேக பேர் என்ன செய்திருக்காங்க, வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. என்ன செய்துட்டாங்க, வந்துட்டு பின்மாற்றம் ஆயிட்டாங்க. வேதம் அதுதான் நீங்க சொல்லப்படுகிறது. நம்ம பின்மாற்றமே என்ன செய்யக்கூடாது, கூடாது. என்ன இன்னல்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறவராய் இருக்கிறாரு. ரூத் அதுதான் நீங்க சொல்றாங்க. ரூத் எப்படி இருக்கிறாங்க, மன உறுதியா இருக்கிறாங்க. ரூத் மன உறுதியா இருக்கிறாங்க. நாம கூட நம்ம கிட்ட கூட யாருன்னா எந்த காரியம் குறித்து பேசினாலும் கூட நீங்க அப்புறமேட்டு இந்த காரியங்களை பேசுங்க, நம்ம ஒதுக்கி வச்சு நான் மன உறுதியா இருக்கிறேன். இதை பத்தி நான் என்னோட கூட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. எனக்கு கர்த்தர் எனக்கு தயவு செய்வாரு, அவர் எனக்கு சரியா செய்வாரு, செய்ய விடுவாரு. வேதம் அதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி இருவரும்